கும்பமேளா பெண் மோனாலிசா. இந்த பெண்ணை விரும்பி ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது சங்கிகளுக்கு பொறுக்கலை. அது எப்படி ஒரு முஸ்லீமை எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஃபுல்லாக ஹிந்து மத சடங்குகளோடு தான் அவன் கல்யாணத்தை பண்ணியிருக்கான். ஏன்னா அப்படி இருக்கும்போதே அவனுக்கு எரியுது. காரணம் என்ன தெரியுங்களா? இது இந்த பெண்ணு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன். பொதுவாக இந்த குறவாங்குறத்தி இந்த மாதிரியான பாசிமணி இவங்கெல்லாம் விற்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு தனி குரூப்பு. இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட குரூப்பில் தான் வரும். அப்போது அந்த பெண்ணு நினச்சிருக்காங்க, நம்ம இப்படி வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி தாழ்த்தப்பட்ட இனமாகவே இருந்து போகிறத விட ஒரு முஸ்லீமை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய லைஃபு மாறும், நம்மளுடைய ஜாதியும் ஒழியும், நம்ம வரக்கூடிய சந்ததிகளும் ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக வளரும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் அந்த பொண்ணு திருமணம் முடிச்சிருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் சங்கிகள் எப்படி நம்ம ஒரு தாழ்ந்த ஜாதி எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போ அவங்களுக்கு. டைரக்டர்லேருந்து பெரும்பெரும் ஆட்கள்லாம் இதை மைனர் பொண்ணு இதனா எப்படி டேட்டு மாறுச்சு அப்படி இப்படின்லாம் பயங்கர ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்கானுங்க. ஒரு பெண்ணை நல்லா வாழ விடவும் மாட்டானுங்க, சாகவும் விட மாட்டானுங்க. அந்த மாதிரி குரூப் இந்த சங்கி குரூப்பு. காலத்துக்கு இப்படி தான் இருப்பானுங்க. அது பாட்டுக்கு உலகம் அது பாட்டுக்கு போய்கிட்டு தானே இருக்கும். எத்தனையோ குடும்பங்களில் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை விளங்கி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள். அது அவர்களுடைய விருப்பம். இஸ்லாத்தை விட்டு போகிறீங்கன்னா போய்க்குங்க, அதுவும் அவர்களுடைய விருப்பம்.